கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலான்ற ஒரு கருத்து அண்மையில மீண்டும் எடுத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய அடுத்த தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன், நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் போன்ற முக்கிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள்லாம் வர இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? செத்த கழுது மேலே எத்தனை கழுது ஏறினா என்ன? ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டான மாதிரி பாஜக ஒரு கட்சியை நான் மதிக்கிறது இல்லை. அதுவும் தமிழ் மண்ணில் அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்? அது என்ன கட்சி? அது இல்லை, இந்தியாவை ஆளுன்றாங்க சார். தெரிஞ்சது இந்தியாவால் எங்களை ஆள முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எம்பியாவது பாஜக எம்பி தாமரை இருக்கா? 3ஆவது தடவை வந்திருக்காங்க. தாமரை ஒரு இடத்துல. இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கட்சி, இந்த மொழிக்கு ஒவ்வாத கட்சி, இந்த மக்களுக்கு ஒவ்வாத கட்சி, மக்களால் தூக்கி எறியப்பட்ட தீண்டத்தகாத கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியை தூக்கி எறியணும். அப்படிப்பட்ட கட்சிக்கு யார் என்ன ஆக போகுது? அதனால் இப்போ அண்ணாமலை ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை தான் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆண்டி பாடுற மாதிரி இருக்கு. இப்போ அவர் பாட்டு தான் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அது மாதிரி அண்ணாமலையுடைய சோகப்பாட்டு, சோக கீதம் இப்போ ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய நிலவரம் என்னன்னு கேட்டால், ஆரிய திராவிட போர், அந்த ஆரிய திராவிட போருடைய தொடக்கம்தான் இப்பொழுது பாஜகவில் தலைவர் யார் என்ற போரில் தொடங்கியிருக்கு. நீ என்ன அங்கே உழைத்தாலும் மனுதர்ம அடிப்படையில் பாஜகவில் சூத்திரன். நீ உழைக்க கடமைப்பட்டவன். உன் உழைப்பு மட்டும்தான் பாஜகவுக்கு தேவை. மனுதர்மத்தில் என்ன சொல்கிறான்னா, உனக்குன்னு சூத்திரனா பிறந்தவன் சொத்து சேர்க்க வேண்டியதில்லை. நீ பார்ப்பானுக்கு, பிராமணுக்கு, சிவபெருமானுடைய நெத்தியில் பிறந்தவனுக்கு, பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவனுக்கு ஊழியம் செய்ய கடமைப்பட்டவன் தான் சூத்திரன். இப்போ அண்ணாமலை நான் ஐபிஎஸ் நான் படிச்சிருக்கலாம், பெரியாளுன்னு சொல்லலாம். டெல்லியின் பார்வையில், ஆர்எஸ்எஸ்ஸின் பார்வையில், பாஜகவின் பார்வையில் அண்ணாமலை ஒரு சூத்திரன். ஆட்டுப்புழுக்கோ சூத்திரன். இந்த சூத்திரனை வேலை வாங்குவான். நேற்று கூட நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். நம்முடைய அக்காள் தமிழிசை இருக்காங்க. நாடு முழுவதும் பாஜக கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமனுடன் ஆற்றலில், அறிவில், தகுதியில் குறைந்தவரா? டாக்டரே படிச்சிருக்காங்க. அவங்க மருத்துவம் படித்தவங்க. இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். பூர்வக்குடி மகள், சுதந்திர போராட்ட தியாகியின் மகள். பேரே தமிழிசை. இந்தி இசைக்கு அவங்க ஆதரவாக இருக்கலாம், ஆனால் பேர் தமிழிசை. அவங்களுக்கு நிதியமைச்சரோ அல்லது வேற எதாவது பதவி கொடுக்கலாம்ல? 3 தடவை தேர்தலே மக்களை சந்திக்காம, வாக்கு கேட்காம, தேர்தலே போட்டிடாம நிர்மலா சீதாராமன் எப்படி இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க? வெளிநாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் எப்படி இருக்கிறாரு? நீங்கள் இப்போ அதிமுக கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கூத்தெல்லாம் அரங்கேற்றினது எச் ராஜா பார்ப்பன ஆடிட்டர் குருமூர்த்தி பார்ப்பான். இது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணாமலை நாடு முழுவதும் நடந்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை சைக்கிளில் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு தான் இருக்கணுமே தவிர, அண்ணாமலை ஒரு ஆண்டியாக தான் போக முடியுமே தவிர, அண்ணாமலை இந்த பாஜக கட்சியில் ஜொலிக்க முடியாது. அந்த கட்சியுடைய நியதி எப்படி? பார்ப்பனர்களுக்கான கட்சி, இந்துன்னு சொல்லுவான், இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லுவான். ஆனால் அது பார்ப்பனர்களுக்கான கட்சி, பிராமணர்களுடைய நலனுக்கான கட்சி அந்த கட்சி. அதனால நாங்கள் சொல்கிறோம், நீ வேஸ்ட்டாக அங்கே உழைக்காதீங்கடா. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு அண்ணாமலை. தலைகள் தான் நடந்து பார்த்தாரு. அவருடைய வீடியோ புகழ் இந்த காமெடியில எல்லாம் வெளியிட்டு பார்த்தாரு. ஒன்று ஆரியன் கேடி ராகவனை போட்டு தள்ளினார் வீடியோனால. அவனை அரசியலில் தேசிய செயலாளர் நல்லா வந்திருப்பான். அமித்ஷாவுடைய பைக்கெட்டில் இருந்தான் அவன். கேடி ராகவன் அமித்ஷாவுடைய சட்டப்பையில் 2 கோட்டு மாதிரி போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பைக்கெட்டில் இருந்தவன் கேடி ராகவன். அவனை காலி பண்ணது நம்மளால தான். வீடியோ புகழ், செக்ஸ் வீடியோ புகழ்
ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, அது இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை மாற்றப்படலாம். இதுதான் தகவல். அவர் தலைவர் பதவிக்கு முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு. அது ஒரு கட்சி, பாஜக ஒரு கட்சியில் ஒரு பாலியல் கட்சி. இல்லை, காலம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவுண்டர் சமூகம், அண்ணாமலை அவர்களும் கவுண்டர் சமூகம், இது மாற்றாக ஏதாவது ஒரு கொண்டு வரன்றதுக்காக பண்ணுறாங்களா? உண்மையிலேயே இந்த பதவி காலம் அதாவது அவங்க ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வெற்றி பெற வேண்டும், மக்களை சாதிகளாக பிரிக்க வேண்டும், அவர்களை மதங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்றதான் பாஜக திட்டம். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இஸ்லாமியரில் ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அவங்க பாஜகவுக்கு ஒரு ஜாலரை அடிக்கிற மாதிரி நாங்களும் இஸ்லாமியருக்கு மதிப்பு தர சிறுபான்மைக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் பாஜகவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, அமைச்சர் கிடையாது. அப்படியே காலப்போக்கில் ஒழிச்சிருவாங்க. அது மாதிரி இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவான், இந்துக்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பார்ப்பனர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் வரணும்னு, மனுதர்ம ஆட்சி வரணும் அவங்க திட்டம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது வேலை வாங்குவான், சூத்திரன் வேலை செய்யறதுக்கு கடமைப்பட்டவன். அதான் மனுஸ்கிருதி, அதான் மனுதர்மம் சொல்லியிருக்கு. அதைத்தான் பாஜக தலைமை செய்யும். நீ அந்த கட்சியில் இருந்தாலும் முட்டாப்பைய தான் அந்த கட்சியில் இருப்பான், பைத்தியக்காரன் தான் அந்த கட்சியில் இருக்க முடியும். பாஜக தமிழ்நாட்டுக்கும் பாஜக என்ன சம்பந்தம்? அந்த கட்சிக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நீ அந்த கட்சியில் இருக்கிற? அது ஒரு கட்சியா அதனால் இவங்க எந்த கட்சியில இருந்து ஜொபிக்க முடியாதவங்க, எந்த கட்சியிலும் சேர்ந்து வர முடியாதவன், சத்து பத்தாதவன் இவெல்லாம் போய் சுயநலத்துக்காக அந்த கட்சிக்கு போகிறது வர்றான். இப்போ அண்ணாமலை பதவி காலம் முடிந்து விட்டது. இப்போ 2வது முறையாக அறிவிச்சிருக்கணும், அறிவிக்கலை. அவங்க அப்படியே பல்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி உள்ள போய் மாட்டினார், அவங்க மகன் மாட்டினார். 7.5 கோடி ரூபா அந்நிய செலவாணி அந்த விவகாரத்தில் தான் அவர் மாட்டினது. அவரும் ராமலிங்கமும் மாட்டினாங்க. அவங்க ஒரு விமானம் தனியாக வாங்கி விடணுன்றதுக்கு மாட்டினதில் தான் பிடிச்சிக்கிட்டு தான் அமித்ஷா வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களாக்க வேலுமணி தான் சரியான புரோக்கர். நான் அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் நண்பர்களாக இருக்கீங்க, என்கிட்ட பழகிருக்கீங்க நிறைய பேர், நானும் பழகிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், முன்னாள் அமைச்சருடைய சொத்து பத்து பினாமி எல்லாத்தையும் அமித்ஷா கிட்ட போட்டு விட்டாருப்பா வேலுமணி, பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருங்க. தக்க வைக்கிறாள் போய் தக்க வச்சுக்க வேலுமணியை, இதான் நான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமியுடைய மொத்த பினாமி எங்கெங்க சொத்து இருக்கு என்னென்ன விவரம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு சத்தம்லாம் உட்காந்துக்கிட்டார். இந்த நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுனை கைது செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு அமித்ஷா வந்து விட்டார். அந்த சூழ்நிலையில தான் இங்கே சிவராத்திரிக்கு ஈசா மையத்துக்கு வரும்போது முன்னாள் கேரளா கவர்னர் சதாசிவத்தை சொல்லி என்னை வந்து சந்திக்க சொல்லிட்டு மகன் உள்ளே போயிடுவான்னு சொல்லி விட்டார் எடப்பாடிக்கு. எடப்பாடி போகலை. நான் இந்த எல்லாத்தோட பார்க்கும்போது எடப்பாடி கொஞ்சம் முனையோடு தான் இருக்கார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருக்கும்ல, தளபதி சரியாக இருந்து சுற்றி இருக்கிற வீரன் பூரா கோலையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? போகலை, அமித்ஷாவை சந்திக்க. இன்னும் எனக்கு கிடைச்ச தகவல், மோடி ஃபோன் பண்ணி எடுக்காத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. இந்த கோபம்லாம் அவங்க மேலே இருந்து தான் மகன் மாட்டிக்கிட்டான். எஸ்பி வேலுமணி போய் நான் எப்படியாவது சரி பண்ணிட்டு வரேன்னு போய் போனவர் தான் அமித்ஷாவை போய் ஈசா மையத்தில் பார்த்தது. இந்த நிலையில் மகனை தூக்கிட்டாங்க. மகனை தூக்குனதுக்கு பின்னாடி, மிதுனை தூக்குனதுக்கு பின்னாடி தான் மகன் வந்து எங்கள் அப்பாவை சரி கட்டி கொண்டு வரேன்ட்டு வந்து அவங்க அப்பாட்ட, அப்பா நீ போய் நீ காப்பாத்தாடினா நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு எடப்பாடி பழனிசாமி மகன் சொன்னதுக்கு பின்னாடி தான் யாருக்கும் தெரியாது அமித்ஷாவை சந்திச்சு, கூட்டணிக்கு போகல, அமித்ஷாவை சந்தித்து ஏதாவது பணம் காசை கொடுத்துட்டு கூட நம்ம தப்பிச்சு வந்துடலான்னு தனியாக சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஃப்ளைட்டில் ஏறி போய் அங்கே காருகெல்லாம் மாதிரி கொல்லக்கூட்ட தலைவர் பாஸ் மாதிரி போய் பாவம் மகன் பாஸ் வரத்தானே செய்யும். அதாவது சன்னியாசி கூட மகன் பாசம் இருக்குன்றாங்க. அப்புறம் மகன் பாச இவர் வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாரு. மகனை பாதுகாப்புக்கு தாயா அதிமுக கொண்டு போய் விற்று விட்டீங்க அமித்ஷா கிட்ட. வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க, வெறும் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அப்போ போகும்போது தான் நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, மாலையில் உன்னை சந்திப்போம்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ மட்டும் தான் வந்திருக்க, வேலுமணியை வர சொல்லுவோம், குழு பூரா வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சந்தித்து பேசினது.
அதில் தனியாக 20 நிமிஷம் சந்தித்து மகனை எப்படியாவது காப்பாற்றுங்க நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் உடன்படுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலாம் சேர்க்க மாட்டேன்னு இருப்பார். உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோலில் தான் இருக்கார் செங்கோட்டை. ஏற்கனவே அது இப்போ தான் தெரியுது. அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க. நீ எல்லா கண்டிஷனுக்கும் வரலன்னு சொல்லிட்டு தான் இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு போய் நீங்கள் இரவு கூட மீண்டும் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திக்க போகிறதாக தகவல். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாடகம். இந்த நிலையில் அவங்க என்ன நினைக்கிறான் பாஜகன்னு நினச்சா, தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் விடணும். ஏன்னா பாஜகன்ற கட்சிக்கு வெறும் முண்டம், தலையெல்லாம் முண்டம், கையும் இல்லை காலும் இல்லை, தலையெல்லாம் இந்த முண்டம் கால் உண்டுன்னு நினைக்குது. எப்படி கால் உண்ட முடியும்? இங்கே கால் உண்டுறதுக்கு முடியாது. அதனால் யார் தயவுலையாவது கால் உண்டணும் அப்படின்னு கருதுறான். அப்படி கருதும் போது தான் அதிமுக வந்து இன்னைக்கு கையில் வச்சுக்கிட்டு அதிமுக மூலமாக நம்ம வரணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது நேற்றைக்கு நான் பேட்டியில் சொன்னது வரைக்கும் முக்குலத்தோர் யாராவது நீ பாஜகவுக்கு தலைவராக கொண்டு வந்து உருவாக்கியிருக்கியான்னு கேட்டேன். உருவாக்க மாட்டான். மிகப்பெரிய சமூகம், அந்த சமூகம் பின்னாடி வந்துடும். நிர்வாக அதிகாரம் இருந்தா, அதான் சொன்னேன், சின்னம்மாவுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தா முதலமைச்சராக இருந்தால் நேரம் ஒரு மக்கள் சமூகம் நின்றுருக்கும். அதிகாரம் இருந்தால் எல்லாம் போயிடுவான். செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி. அதிகாரம் இல்லைன்னும் போது 1000 பேசிக்கிட்டு இருப்பான், விமர்சனம் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுனாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அண்ணாமலை திட்டம் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டுக்கு இந்த 2026 தேர்தலில் அண்ணாமலை கட்சியின் தலைவர், பாஜக தலைவர், அண்ணாமலையை முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கணும்னு நினைக்கிறார். யாரை வச்சு? சசிகலாவை வச்சு. யாரை வச்சு? டிடிவியை வச்சு. யாரை வச்சு? ஓபிஎஸை வச்சு, ஐயா ராமதாஸை வச்சு, இன்னும் நஞ்சாங்குஞ்சாலாம் வச்சு 18% ஓட்டு வாங்கிட்டாங்க நாடாளுமன்றத்தில். 20% ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 13 இடங்களில் 3ஆவதோட 4ஆவதோட 5 இடத்துக்கு போட்டாங்க. இந்த ஊத்தவாய உதயகுமார் நான் பேசாமல் இருக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், தெற்கு சீமையில் என்னடா கிழிச்சு போட்டீங்க நீங்கள். தென்பாண்டி சிங்கம், தென்பாண்டியில் நீங்கள் அசிங்கப்பட்டதாண்டா அமித்ஷா லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை விட கேவலமாக 5ஆவது இடத்துக்கு போயிருக்கீங்க. திருநெல்வேலியில் 4ஆவது இடம். தூத்துக்குடியில் கட்சியே காணலை. தேனியிலையும் ராமநாதபுரத்துலையும் 1 லட்சம் ஓட்டுக்கு கீழே 6 சட்டமன்றம். கேவலம் இல்லையா? இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு தான் அண்ணாமலை ஒரு கணக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. போய் இவ்வளோ மோசமான கட்சியாக இருக்குது, இந்த கட்சிக்கு எதுக்கு முதலமைச்சர் விட்டு அவங்கள வச்சே வந்துடும், ஒன்றும் எடப்பாடி தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவன் எடப்பாடி கிட்ட இருக்கிற வீக்னஸை பூரா செங்கோட்டையன் மூலமாக எஸ்பி வேலுமணி போட்டு விட்டு, இப்போ எல்லாத்துக்கும் காரணம் போட்டு விட்டு மண்ணை பரிசு யாருக்கு கொடுத்தீங்களாக்க? நம்பர் 1 பரிசு துரோகி யாருன்னா எஸ்பி வேலுமணி தான். முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒட்டுமொத்த உழவு பூரா கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் கூப்பிட்டு சொல்லிட்டான், அமித்ஷா அங்கே வா, நீயும் தம்பி அன்பு எல்லாத்தையும் நான் கையில் எடுத்துட்டேன், தீவு வாங்கிட்டு போது கொண்டு கையில் வச்சுருக்கேன், மரியாதை எல்லாத்தையும் முதல் துரோகி எஸ்பி வேலுமணி. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆடிட்டர் குருமூர்த்தி எச்ராஜா அங்கே இருக்கான். எங்கே இருக்கான்? டெல்லியில் இருக்கான். அவங்க பின்னாடி இருந்தால் இயக்குவாங்க, எப்பயும் முன்னாடி வர மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே தமிழகத்தில் பார்ப்பனர் ஆட்சி வர வேண்டும், அது நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ முதலமைச்சராக வரணும், அதுக்கு குட்டையை கிளப்பணும், குட்டையை கிளப்புறதுக்கு அண்ணாமலை சரி வர மாட்டான் அவங்க கணக்கு. அப்போ யாரை சரி வருவாங்க அப்படின்னு கணக்கு போட்டால் பெரியாளா யாரும் வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், கூட்டணியில் கூட புதிய தமிழகத்துடைய தலைவர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து பாஜகவை ஆதரிக்கிறார், அவங்க நிலைப்பாடு ஆதரிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா? 2ஆ பிரிக்கிறான். ஜான் பாண்டியனை பிரிக்கிறான், ஒரு பக்கம் பிரிக்கிறான், கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் பிரிக்கிறான். ரெண்டையும் ஒன்றா ஆக்க முடியாது உன்னால. ஒன்றாக்கி பொது தொகுதியிலே நீ ஜெயிக்க வைக்கலாம்ல. கோடானகுடி பணம் இருக்குல்ல, 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. 2 பேருக்கு பின்னாடி ஒரு சமூக பின்னணி இருக்கு. அந்த சமூக பின்னணியை பார்க்குறான். இப்போ திரும்ப இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. இப்படி சமூக பின்னணி யார் இருந்தாலும் அவங்கள வளர்ந்து விடக்கூடாது, அவங்கள உடைக்கணும், டேமேஜ் பண்ணணுன்றது தான் கூட இருந்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்காது. அது யாராக இருந்தாலும்
திருமாவா இருந்தாலும் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் ஜான் பாண்டியனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் சாதிகளாக திரளவில்லை. அந்த மக்களுக்காக அவங்க உரிமைக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திராவிட சமூகம் தான் மக்கள் பார்ப்பான். பிஜேபி அப்படி நினைக்கல. இவங்களுக்கு பின்னாடி மக்கள் திரண்ட கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறான். அந்த பிரிவினை வரும்போது அண்ணாமலை ஒரு ஸ்ட்ரென்த்தான தலைவராக வந்துடக்கூடாது கொங்கு மண்டலத்தில். அப்போ யாரு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார், 4 வருஷம் முதலமைச்சர் இருந்து. அப்போ அவரையும் விடக்கூடாது. அப்போ யாரு செங்கோட்டையனை தூக்கு. செங்கோட்டையன் தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், எல்லாம் பணம் பூரா செலவு பண்ணிருந்தீ அப்படின்னு எடப்பாடியை மிரட்டுறதுக்காக தான் இந்த வேலை நடக்குது. மகனை கைது பண்ணாமல் விட்டுருக்காங்க. அவர் பிடி கொடுக்கல, இன்னும் முழுமையான பிடி கொடுக்கல, முழுமையாக சரண்டர் ஆகலை. இப்படி ஆயிருக்காரு எடப்பாடி, இப்படி ஆகணுன்றாங்க. அவர் இப்படின்னு இருக்கார், கையை இப்படி ஆகு, ஃபுல் சரண்டர்ன்றாங்க. ஃபுல் சரண்டர் ஆக சொல்லி தான் இப்போ செங்கோட்டையிடம் மிரட்டுறான். அப்படி வரும்போது கொங்கு மண்டலத்திலே மக்கள் கொங்கு மண்டலத்தில் நீ எடப்பாடி பழனிசாமியவோ செங்கோட்டையனையோ நீ முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக போட்டால் கொங்கு மண்டல மக்கள் ஏமாளிகளா? தெளிவான மக்கள், உழைப்பாளி மக்கள், பாட்டாளி மக்கள், விவரமான மக்கள். இந்த மக்கள் கொங்கு தமிழ் மக்கள், மரியாதையான மக்கள். அந்த மக்கள் அவளை ஏமாளியா? பாஜக ஓட்டு போட்டுருவானா? அல்லது செங்கோட்டையன் முதலமைச்சர் அறிவிச்சா ஏற்றுக்குருவானா? ஒரு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் சிறையிலிருந்து கொங்கு மண்டலம் முழுவதும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தை முழுவதும் வெற்றி பெற வைத்தார். அந்த ஆற்றல் யாருக்காவது இருக்குமாங்க? மக்கள் ஏற்றுக்குருவான். பழி வாங்குறாங்க செந்தில் பாலாஜின்னு மக்களை உணர்ந்தான். அப்படி மக்களை உணரக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தாக வரக்கூடாது அப்படின்றத பார்ப்பன வட்டம், ஆரிய வட்டம் அண்ணாமலைக்கு சொல்கிறேன். அங்கே விவரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள் பாஜக காரனுக்கு சொல்கிறேன், நீ உழைச்சிக்கிட்டு இருக்க, அவன் ஒத்துக்கிற மாட்டான். எச் ராஜா உட்காந்து லாபி பண்ணுறான், ஆடிட்டர் குருமூர்த்தி உட்காந்து லாபி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வெயிலில் அழைச்சிக்கிட்டு இருக்கிற பாஜக கட்சிக்கு கையெழுத்து வாங்கிட்டு அழைக்கிற முட்டா பையன். ஆனால் லாபி எங்கே பண்ணுறான்? பார்ப்பன வட்டம் பண்ணுது. அண்ணாமலையை தூக்கு, முக்குளத்தூரில் ஒரு ஆளை கொண்டு வா. அப்போ யார் வர்றது? நைனா நாயகனை கொண்டு வா. சரி, நைனா நாயகன் வந்துட்டா முக்குளத்தூர் மக்கள் நைனா நாயகன் முன்னாடி திரண்டுருவாங்களா? நான் கேட்குறேன். நைனா நாயகன் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் திருநெல்வேலின்னு சொன்னால் அவரை ஜாதியா மக்கள் பார்க்கல. நாடார் மக்கள், நாயுடு மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைமார் மக்கள், திருநெல்வேலியில் அனைத்து சமூக மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியல் சாதி மக்கள், தேவரிலே 3 பிரிவு இருக்குது, கல்லர், மறவர், எல்லாரும் அவர் ஒரு தமிழரா திராவிடா பார்த்து இந்த தடவை வெற்றி பெற வச்சுருக்கான். நீ அவரை சாதியாக பார்த்து திருநெல்வேலி சட்டமன்றத்தில் 2024 நிற்கட்டான், நாடார் ஓட்டு போட மாட்டாங்க, பிள்ளைமார் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர் இதுவரைக்கும் பார்த்தது ஒரு தமிழனா திராவிடனா சக மனிதனா பார்த்தான். நீ அவரை சாதியாக பார்த்து தலைவராக போட்டியாங்க, ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா எப்போ கொண்டு வந்து தலைவராக போடுற, எப்போ போட்டிருக்கணும்? நீ இப்போ போடுற தேர்தலுக்காக தேர்தலை அறுவடை பண்ணலாம் நினைக்கிற முக்குளத்தூர் மக்கள் ஏமாறிகளா? வீரமும் விவேகம் இருந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க. அது மாதிரி வன்னிய பகுதியில், வடக்கு பகுதியில் ஏமாற மாட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா ஏமாந்துருவாங்களா? ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு எம்பி பதவி கிடைச்சும் நீங்க ஒன்றிய அமைச்சர் ஆக்க மறுக்கிறீங்கன்னு தெரியாது அந்த மக்களுக்கு. அங்காக ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது, பட்டியல் சாதி மக்கள் ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது, வேற இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் தனித்தனியா பிரித்து வைத்து பார்ப்பன ஆட்சி வர்றதுக்காக நீ செய்யற. இப்ப நைனா நாயகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. அதை விட கேவலம், பொன்னார் அங்க அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் வயசாகிடுச்சு நினைக்க வேணாம், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு அவர் அங்கே டெல்லியில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அர்ஜுனாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஜக கட்சியில் ராஜினாமா பண்ணிட்டு வந்த உடனே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காத கட்சிக்கு அவரை தலைவராக போட்டார். திரும்ப பிஜேபி போனார். இப்போ அவருக்கு ஒரு தலைவர் பதவி லாபி ஆடிட்டர் குருமூர்த்தி வகரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஆட்டுக்கு பிரியாணி உறுதி, ஆடு பலிகடா, ஆட்டு புழுக்க அண்ணாமலை பலிகடா. ஆடாத ஆட்டமா, பாடாத பாட்டா, ஓடாத ஓட்டமாப்பா. இதுக்கு தான் அப்படி அலைஞ்சிங்களா? இப்ப அதிமுக வாயே பேசாம கம்முன்னு இருக்காங்க பூரா.
செங்கோட்டையை எடுத்து பேசினா வீராதி வீரன் நம்ம வைகை செல்வம் பேசினார், நம்ம உதயகுமார் அறிக்கை கொடுத்தார் துரோகம் பண்ண மாட்டோம்னு. இன்னைக்கு பேசுங்க. செங்கோட்டை நேற்று யாராவது அதிமுக பேச முடியுமா? இப்ப ஒய் பாதுகாப்பு, இ பாதுகாப்பு, டபிள்யூ பாதுகாப்பு கொடுத்துட்டான், ஒண்ணுமே இல்லை, பாதுகாப்பு கொடுத்துட்டான். நீங்க விஜய் பாருங்க, விஜய்க்கு என்ன பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு கொடுத்துட்டான். அந்த கட்சியும் பாருங்க, எனக்கு இப்போதான் தெரியுது எப்படி ஏன் இந்த விஜய் கட்சி அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பிஜேபின்னு பார்த்தா இன்னைக்கு தான் தெளிவாக தெரியுது. விஜய் முதலியார் வகுப்பை சேர்ந்தவரா, அதனால முஸ்லீம் முதலியார் வகுப்பான், புதுக்கோடு பாண்டிச்சேரி முதலியாரான். அதனால இந்த முதலியார் தப்பிச்சு போயிடக்கூடாது, இந்த முதலியாரை காவலுக்கு போட்டிருக்காங்க பிஜேபி, இப்படி செய்திகள் வருது. அதனால ஜாதியா பார்க்குறான் எல்லாத்தையும். இங்கே நடக்காது தமிழ் மண்ணு, இங்கே தானே பெரியார் மண்ணு. பெரியார் வச்ச நெருப்பு இருக்கு பார்த்தியா, அந்த நெருப்பு இங்கே ஜுவாலையா இருக்கு, அது அணையாது. அணையாம இருக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டில் ஒரு திராவிடம் தான் முதலமைச்சராக வருவான், ஒரு தமிழன் தான் வருவான், பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த வருவான். இங்கேதான் திராவிட இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு, பட்டியல் சாதி மக்களுக்கு, அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அனைத்து ஜாதி மக்களுக்கும் அரணாக கேடயமாக திராவிட இயக்கம் இருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். திமுக தான் எதிரி. திமுகவை திமுக இல்லை என்றால் அண்ணா திமுக இல்லை. திமுக எதிர்க்கிறது அண்ணா திமுக பிறந்துச்சு. சரி, நேற்று விஜய் இப்போ திமுக எதிர்க்கிறான். அப்போ திமுக எவ்வளோ பெரிய வலுவா இருக்கு? ஏன் அந்த வலு இருக்குன்னு கேட்டால், கொள்கை ரீதியாக உரமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், கொள்கை வாரிசுகள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஒரு மனிதன் இல்லாட்டின்னா தமிழ்நாட்டை பிளாட்டு போட்டு பிஜேபி வித்திருப்பான். இப்போ அமித்ஷாவுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பெரிய கவலைன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் திமுக வலுவாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாங்களே, இவங்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு நினைக்கிறான். இங்கே ஒழிக்க முடியல, காரணம் வலுவாக நிற்கிறாங்க. இவங்ககிட்ட ஈடி விடுறான் மத்திய சர்க்கார், வருமான வரித்துறை போகுது, எல்லாம் போகுது. எதை கண்டும் அஞ்சாம திமுக அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க. அது மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஆண்மை தள்ளூர்கள் வெளியே வரணும். என்ன இந்த ஈடி கிழிச்சு புறா, என்ன வருமானத்துறை கிழிச்சு புருவா? எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவை, அம்மாவால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவை திமுகவுக்கு சமமாக, திமுகவோட வேகமாக நாங்கள் அதிமுகவை வளர்ப்போம் கொள்கை ரீதியானதுக்கு ஒரு ஆள் வரணும். அண்ணா திமுக தேர்தலில் போட்டியிடணுமா வேணாமான்னு தொண்டர்கள்ட்ட வாக்கு கேட்டார். பெட்டி மாநாட்டில் வச்சுதார் திருச்சியில் 56ல். திமுக தேர்தலில் போட்டியிடணுமா வேணாமா அப்படின்னு வச்சார். தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. நான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு, செங்கோட்டையனுக்கு, ஊத்தவாய உதயகுமாருக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேட்டினால் என்ன சொல்லணும்னு கேட்டால், திருச்சியிலே மாநாடு போடுவான், மதுரையிலே போடுவான், அதிமுக தொண்டர்களுக்கு பெட்டி வைப்போம், 1.5 கோடி தொண்டர்கள் வரட்டும், அண்ணா திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்பான். முடிவெடுப்போமா? உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, கோடான கோடி கொள்ளையடிச்ச சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய இயக்கம் அதிமுக அழிக்க பார்க்குறீங்க. அதற்கு சாதியை பயன்படுத்துகிறான் பாஜக, அதற்கு மதத்தை பயன்படுத்துகிறான் பாஜக, அதற்கு வருமான வரித்துறை, ஈடி, அமலாக்கத்துறை அனைத்தையும் பயன்படுத்தி மகனை கைது செஞ்சிருவேன். எல்லா வேலையும் பார்க்குறான். இன்னைக்கு திமுக ஆட்சியை கலைக்கப்படும் டிடிவி ஒரு ஜால்ரா, பிஜேபியுடைய அடுத்த வாரிசு அவர் தான், அண்ணாமலைக்கு போய் அவர் தான் தலைவராக போட போகிறாங்க. அவர் பேசியிருக்காரு, திமுக ஆட்சி நீ கலைச்சாலும் கலைக்காட்டாலும் இன்னைக்கு சொல்கிறேன், 2025 தேர்தல் வரும். தளபதி ஸ்டாலின் திமுக தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. 2025 தேர்தலிலே நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் வாருங்கள், அவங்க தேர்தலுக்கு தயாராக வர போகிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? அதனால் அதிமுக தொண்டர்கள் வலுவாக இருக்க வேண்டிய நேரம். அதிமுக தலைவர்கள் திசை மாறினாலும் தொண்டர்கள் வலுவாக இருக்கணும். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு அடி. இங்கே கவர்னருக்கு பதவி முடிஞ்சு போச்சு. இது ஒரு கட்சியா பாஜக? பாலியல் கட்சினா கோவிச்சுக்கிறாங்க, ஒரு மாமாக்கார பே கட்சினா கோவிச்சுக்கிறான். அது ஒரு கட்சியா? பாருங்க, கவர்னருக்கு பதவி முடிஞ்சு போச்சு. நீடிக்கிறாரா இல்லையா? இன்னும் நீடிப்பு கொடு, இல்லாட்டி எடுத்து விடு. அதே மாதிரி ஜேபி நட்டா அவன் கட்சிக்கு தலைவர், பதவி முடிஞ்சு போச்சு, காலம் இருக்காரா இல்லையா? அந்த கட்சியில் 75 வயசு ஆனால் பதவியில் இருக்கக்கூடாது. பங்காரப்பா கர்நாடகா முதலமைச்சராக 75 வயசு பதவியை பிடிங்கி விட்டாங்க. ஆனால் மோடி கூட பிடுங்க மாட்டாங்களா? என்னடா கதை?
இந்த கதை தான் இப்போ அண்ணாமலைக்கு. இன்னைக்கு அண்ணாமலைக்கு என்ன கதைன்னு கேட்டால், நீ வந்து அந்த கட்சியுடைய சத்துக்கு மீறி செயல்பட்டுட்ட, கட்சிக்கு மீறி செயல்பட்ட. இன்னைக்கு அதிமுகவில் ஒரு குரூப்பு, நான் பேரை பின்னாடி சொல்கிறேன், இவருக்கு 1000 கோடி ரூபா கொடுக்க தயார். உடைய பாஜக தலைவர் இருந்து எடுத்தாச்சுன்னா அண்ணாமலைக்கு 1000 கோடி கொடுக்குறோம், தனி கட்சி தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. தனி கட்சி தொடங்குவதற்கும் அண்ணாமலை தயாராகிட்டு இருக்கார். இதான் உங்கள் கொள்கை. இப்போ நாங்களாம் பிறந்து வளர்ந்துருந்து 45 வருஷமா அந்த இயக்கத்துக்கு 27 வருஷமா ஜெயிலுக்கு போயிட்டு போக்குவரத்து தியாகி எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. இருந்தாலும் பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை, திராவிட கருத்தியல் தான் எங்களுக்கு ஒழு. பதவி வேண்டுமா, மாண்புமிகு வேண்டுமா, மானமுகு வேண்டுமா அப்படின்னு கேட்டால், மானமுகு பசும்பொன் பாண்டியனாக வீரனாக பிறந்தேன், வீரனாக வளர்ந்தேன், வீரனாக வாழ்ந்தேன், வீரனாக மடிவேன், திராவிட கருத்தியலோடுன்ற முடிவோடு நாங்களா இருக்கோம். இது மாதிரி பாஜக இருக்க முடியுமா? அது என்ன கட்சி, அது என்ன கொள்கை? பாலியல் கட்சி. அந்த பாலியல் கட்சியில சேர்ந்து உழைச்சால் இதுதான் நிலவரம். அதனால பாஜகவும் தமிழ்நாட்டில் காலியாகி 2026 அதிமுகவை காலிவிட நினைக்கிறார்கள். தொண்டர்களுக்காக உருவாக்கின அதிமுகவை மீட்பதற்கு சபதம் எடுப்போம். நன்றி சார். வணக்கம்.